ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை எப்படி ஒரு கஸ்டமர் கிட்ட சேல் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டான மெம்பர்ஸ்க்கு நம்மளோட ப்ராடக்ட்ஸை கொண்டுட்டு போய் நமக்கு சேல்ஸ் கொண்டுட்டு வர முடியும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வேஸ் இருக்குது. ஒன்று, நம்மளோட வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது. ஸோ நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்க, உங்களோட காண்டாக்ட்ஸில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ இது வந்து ரெசினார்ட் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த 3 மெத்தடுமே யூஸ் பண்ணி கண்டிப்பாக சேல்ஸ் கொண்டுட்டு வர முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், நார்மல் வாட்ஸ்அப். ஸோ நார்மல் வாட்ஸ்அப்பில் உங்களோட ஸ்டேட்டஸ் போடுறது. ஸோ உங்களோட காண்டாக்டில் இருக்கவங்க உங்களோட ஸ்டேட்டஸை பார்ப்பாங்க, அவங்க பிடிச்சிருந்தா அவங்க வாங்க போகிறாங்க. ஸோ தட் இஸ் ஒன் மெத்தட். அண்ட் இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ். ஸோ இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னு ஒன்று இருக்கிறதே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ சில பேருக்கு அது நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயமா கூட இருக்கும். பட் நார்மல் வாட்ஸ்அப்ன்றது வேற. ஸோ நான் என்னோட ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த நார்மல் வாட்ஸ்அப் வந்து இது பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் நமக்கு அந்த வாட்ஸ்அப் சிம் ஐகானில் பி போட்டிருக்கும். ஸோ தட் இஸ் த பிஸ்னஸ் வாட்ஸ்அப். ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் பிஸ்னஸ் வாட்ஸ்அப்னா டைப் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ஆப் வரும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு எப்படி காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகிடும். அது ஓப்பன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி காட்டுது, பட் இந்த மாதிரி காட்டாது. ஸோ லைக் நார்மல் வாட்ஸ்அப். ஸோ உங்களோட நேம், உங்களோட ஃபோன் நம்பர், அவங்களோட மெயில் ஐடி, ஸோ இது எல்லாமே கேட்கும். ஸோ நீங்கள் இதை ப்ராசஸ் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் மாதிரி, ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வாட்ஸ்அப் மாதிரி இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புமே வந்துடும். ஸோ இந்த பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு எதாவது இம்பார்ட்டன்ட், நம்ம எப்படி இதில் ஒரு ப்ரொஃபைல் செட் பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்கிறேன். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை இதுலையோ நம்ம வந்து கொண்டுட்டு போகிறப்போ இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு நம்பர் வச்சுக்கிட்டீங்க. ஸோ அது வந்து உங்களோட ப்ரைவசியை வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இல்லை உங்களுக்கு ஓகே என்னோட ப்ரைவேட் நம்பரே நான் எதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே. பட் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே நம்பரை பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் வேறு நம்பர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இல்லை நீங்கள் உங்களோட நார்மல் வாட்ஸ்அப்பையே பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பாக கன்வெர்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ணி அதில் நீங்கள் பழைய நம்பர் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்கள் அதை கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிஸ்னஸ் வாட்ஸ்அப் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நம்மளோட ப்ரொஃபைல் எல்லாத்தையுமே நம்ம ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே அந்த 3 ஐகான் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டாட் மாதிரி அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே செட்டிங்ஸ்னு இருக்கும். ஸோ செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு இது போனீங்கன்னா இது நம்மளோட ப்ரொஃபைல் பிக் செட் பண்ணுறது. அண்ட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக்லலாம் கவர் ஃபோட்டோ நம்ம செட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே வாட்ஸ்அப் பிஸ்னஸில் நம்ம கவர் ஃபோட்டோ செட் பண்ண முடியும். ஸோ உங்களோட பிஸ்னஸை பார்த்த உடனே தெரிகிற மாதிரி என்ன பிக் உங்ககிட்ட இருக்கோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு சோப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த பேக்ரவுண்ட் பிக் பார்த்தீங்கன்னா சோப் வைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் உங்களோட பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டு ஸோ டிபியில் உங்களோட பிஸ்னஸ் சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி, ஸோ பார்த்த உடனே நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்றது கஸ்டமருக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி எது தெரியுமோ நீங்கள் அந்த பிக்கை இது உங்களோட டிபியில் வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொஃபைல் மாதிரி ஐகான் போட்டிருக்கு பாருங்கள், அது உங்களோட நேம், நீங்கள் செட் பண்ணுற நேம். ஸோ உங்களுக்கு யாராவது மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த நேம் தான் காட்டும். அண்ட் இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த கேட்டகரி நீங்கள் அதில் சூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இது வந்து ஜென்ரல் ப்ரொஃபைல் செட் பண்ணுறது. ஸோ உங்களோட இப்போ நம்ம ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராம்லையோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஷார்ட்டாக ப்ரொஃபைல் செட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இது பிஸ்னஸ் வாட்ஸ்அப்லையுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ப்ரொஃபைலில் ஷார்ட்டாக கஸ்டமர் இது பார்த்த உடனே நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், நம்மளோட சர்வீஸ் இப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்லாமலே தெரிவிக்கப்படுறது தான் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம இப்போ கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா போட்டிருக்கேன். தமிழ்நாடு வந்தால் 2 to 4 டேஸில் டெலிவரி ஆகிடும். அதர் ஸ்டேட்டாக இருந்தால் 9 டேஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிடும். அண்ட் பேமெண்ட் மெத்தட் என்ன, ஸோ அதை பற்றி நான் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸை ஷார்ட்டாக சிம்பிள் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ். ஸோ கம்பல்சரி இது கொடுக்கணுன்றது கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் ஓகே வித் ஷேரிங் அப்படின்னா நீங்கள் உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுக்கறதுனாலையோ கொடுக்காம இருக்கிறதுனாலையும் இது நமக்கு எதுவும் எஃபெக்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் என்னென்ன டைம் ஆக்டிவாக இருப்பீங்க அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஸோ இப்போ சில பேர் வந்து ஒர்க் போயிட்டு இது பார்ட் டைமில் பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் இது பண்ணுவீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போ அவைலபிளாக இருப்பீங்களோ, ஸோ 5 to 9 இல்லை 5 to 10 அந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்லை ஃபுல் டே நான் அவைலபிளாக இருப்பேன் அப்படின்னா நீங்கள் மார்னிங் என்ன டைம்லேருந்து அவைலபிளாக இருப்பீங்களோ அதுலேருந்து ஸோ என் டைம், ஸோ அந்த மாதிரி நீங்கள் 7 டேஸ்க்குமே அதை வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம்.
ஸோ அடுத்தது உங்களோட இமெயில் ஐடி. ஸோ இதுவுமே கண்டிப்பாக கொடுக்கணுன்றது கிடையாது. ஸோ இது பார்க்க ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கிடைக்கும். அதுக்காக தான் நான் ஜஸ்ட் உங்களுக்கு இது சொல்கிறேன். ஸோ இதில் உங்களோட இமெயில் ஐடி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அதில் போட்டுக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வெப்சைட் வச்சுருக்கீங்க, ஸோ யூடியூப்பா இல்லை வேறு ஏதாவது டொமைன் வாங்கி நீங்கள் வெப்சைட் தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு வெப்சைட்டில் அதை சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ உங்களோட ப்ரொஃபைல்லே இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ நீங்கள் நான் இன்ஸ்டாகிராம் எப்படி பேஜ் கிரியேட் பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு இதை முடிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ அந்த ப்ரொஃபைலோட லிங்க்கை நம்ம இதில் வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொஃபைல் வேறு ஒருத்தவங்க பார்க்குறப்போ எப்படி காட்டும் அப்படின்றதுமே நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். அண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் மேனேஜில் போனீங்கன்னா நீங்கள் இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ ஆட் நியூ ஐட்டம் போனீங்கன்னா அது கிளிக் பண்ணிட்டு உங்கள் ப்ராடக்ட் என்ன இமேஜ். ஸோ இப்போ ரெசினாட் கீச்செயின் நீங்கள் இதில் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி நீங்கள் பண்ண கீ செயினை போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கேக் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணீங்களோ, ஸோ இது ரெசினென்ட்க்கு மட்டும் கிடையாது, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலுமே இப்போ நம்ம பார்க்குறது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதோட ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு அதோட நேம் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் போட்டுட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்மளோட ப்ரொஃபைலில் ஷோ ஆகும். ஸோ இட் மைட் டேக் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 to 3 days. ஸோ சம்டைம்ஸ் அது ரொம்ப சீக்கிரமாக கூட அதை ஆக்டிவ் பண்ணிடுவாங்க. பட் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து இதில் ஷோ பண்ணுவாங்க நம்மளோட ப்ரொஃபைலில். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஆடிங் த ப்ரொஃபைல் ப்ராடக்ட்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவுமே இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ நம்மளால 2 இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இதில் இது ஆட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக 2 ஆட் பண்ணணும்னு கிடையாது. இப்போ சில பேர் நீங்கள் நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அந்த 2 பேஜுமே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு பேஜ் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு பேஜை இந்த மேலே இருக்க டாப்போ ஆர் இங்கே இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மெயின் செட்டிங்ஸ் இதுதான். ஸோ இதையும் தாண்டி இதில் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கீழே ரைட் கார்னரில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் நம்ம பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ன்றது இப்போ நம்ம போயிட்டு செட்டிங்ஸில் பார்த்தோம்ல, ஸோ தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். அண்ட் கேட்டலாக்ன்றது நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணோம்ல, ஸோ அது எல்லாம் கேட்டலாகில் வரும். அண்ட் அட்வர்டைஸ். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணலாம். ஸோ ஆட் ரன் பண்ண முடியும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்காது. பிகாஸ் நான் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு என்ன நடந்துச்சு, என்ன நமக்கு எப்படி சேல்ஸ் வந்துச்சு அப்படின்றத தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ட்ரை பண்ணாமல் எதுவுமே நான் உங்களுக்கு இதில் சொல்லலை அண்ட் ஷேருமே பண்ண மாட்டேன் எப்போவுமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் இந்த மாதிரி பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பில் நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணுறப்போ நமக்கு அந்தளவுக்கு அது சேல்ஸ் வந்து கொண்டுட்டு வராது. ஸோ அதனால நான் இதை பற்றி சொல்ல விருப்பப்படலை. பட் எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, பட் நீங்கள் ட்ரை பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு ஆடியன்ஸ் ஆச்சு ரீச் பண்ண முடியும் மோர் தேன் நீங்கள் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ட்ரை பண்ணுறதை விட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்டலாகில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் காட்டும். ஸோ நீங்கள் அதை வந்து ஆட் ரன் பண்ண போறீங்களா, இல்லை நீங்கள் தனியாக உங்கள் இமேஜ் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய இமேஜ் ஆட் ரன் பண்ண போறீங்களா அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆட்னா என்னன்னு சொல்லிடுறேன். பிகாஸ் அதுவே சில பேருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். ஸோ ஆடுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட சுச்சுவேஷனே சொல்கிறேன். இப்போ நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்றது நான் ஜஸ்ட் என்னோட இன்ஸ்டாகிராமில் மட்டும் போடலை. நான் இன்ஸ்டாகிராமில் போட்டேன் தான், பட் அதை போட்டுட்டு நான் அதை ஆட் ரன் பண்ணேன். ஸோ ஆட் ரன் பண்ணதுனால தான் எனக்கு இவ்வளோ பேர் என்னோட கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் அந்த ஆட்ஸ் ரன் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த அளவுக்கு ரீச் கிடச்சிருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 135+ மெம்பர்ஸ்க்கு வந்து மோர் தேன் அது ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோர் தேன் தௌசண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் 50,000 to 60,000 மெம்பர்ஸ்க்கு நான் போட்ட ஆட்ஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. அப்படின்னா இப்போ நான் போட்ட ஆடை 60,000 பேர் பார்த்தாங்க. அந்த 60,000 பேரில் நான் கிளாஸ் பண்ணுறதுல ஜாயின் பண்ண விருப்பப்பட்டு ஜாயின் பண்ணவங்க 140 மெம்பர்ஸ். ஸோ அப்படின்றப்போ நான் 1000 rupees நான் ஆட் ரன் பண்ணுறதுக்கு நான் 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஸோ 1000 rupees நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஆடை இன்ஸ்டாகிராமில் ரன் பண்ணுறப்போ எனக்கு 140 லீட்ஸ் கிடச்சிருக்கு. லீட்ஸ்னால் கஸ்டமர்ஸ், அதுதான் அப்படி சொல்லுவோம். ஸோ எனக்கு 140 கஸ்டமர்ஸ் கிடச்சிருக்காங்க. ஸோ 140 எனக்கு மோர் தென் நிறைய பேர் என்கொயரி பண்ணாங்க. ஸோ நிறைய அந்த டைமில் அவைலபிளாக இருக்க மாட்டோம். அண்ட் லாஸ்ட்
மினிட்ல பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்ல சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிடுச்சுன்றதுனால ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் காட்டல. கேட்டாலும் நான் அந்த அளவுக்கு யார்கிட்டயும் இது சொல்லிக்கல. பிகாஸ் நிறைய பேர் லைவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ லைவ்ல நமக்கு சீட்ஸ் இல்லைன்றப்போ ஸோ நம்ம வந்து போய் சொல்லி இது பண்ணக்கூடாதுன்றதால நான் அது எதுவுமே நான் அதுக்கப்புறம் ரெக்கார்டட் செஷன் ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்கிட்டையுமே ரெக்கார்டட் செஷன் தான் அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ இல்லாட்டி மேபி நமக்கு இன்னும் கூட ரீச் வந்து கண்டிப்பா வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பார்க்கக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வரக்கூடிய ப்ராஃபிட்டை தான் பார்க்கணும். ஸோ இது நான் ஜஸ்ட் இதுக்கு மட்டும் சொல்லலை, நான் இன்னும் நிறைய திங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் ஆட்ஸ் ரன் பண்ணி தான் சில டைம் பண்ணுவேன். ஸோ அப்போ பண்ணுறப்போ நமக்கு பெட்டரான ரிசல்ட்ஸே கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை இவ்வளோ உங்களுக்கு வந்து சொல்ல முடியுது. பிகாஸ் ரிசல்ட்ஸ் பார்க்காம கண்டிப்பாக நம்மளால ஒரு விஷயத்தை யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ண முடியாது. ஐ திங்க் ஸோ தட் இஸ் மேட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டலாக் கிளிக் பண்ணி உங்களோட கேட்டலாக்குள்ளே இருக்கக்கூடிய ஐட்டமை நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ண போகிறீங்க. இப்போ நான் இந்த கீ செயினை ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு ஒரு பர்சன் மீன்ஸ் நம்ம போயிட்டு காட்ட மாட்டோம். நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ஸோ இது மெட்டா கூட தானே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டா ஆட்ஸ் வந்து மெட்டா ஆட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ மெட்டா ஆட்ஸ்ன்றது தனியாக ஃபேஸ்புக் ஆட்ஸில் வரும். ஸோ இது வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ஆட்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதை டிக் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ நான் ஏற்கனவே அதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அண்ட் டியூரேஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணி ஒரு நாளைக்கு நீங்க ஆட் ரன் பண்றதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போறீங்க. ஸோ ஸ்டார்டிங்க்கு நீங்க பெரிய அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு போகவே தேவையில்லை. நமக்கு லோ பட்ஜெட்லேயே நமக்கு அதுக்கான நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தேவையான இது வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ 88 அப்படின்றத நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு எத்தனை நாளைக்கு நான் ஆட்ஸ் ரன் பண்ண போறேன். ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க 1 or 2 days ட்ரை பண்ணி பார்க்குறது. ஸோ ஸ்டார்டிங்ல 80 rupees பச்சுட்டு நீங்க 2 daysக்கு ட்ரை பண்ணாலே போதும். பட் நீங்க வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இப்போ பண்ண வேண்டாம். இன்கேஸ் இதுல பண்ணணும் யாருக்காச்சும் தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இது சொல்றேன். ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ல மேக்ஸிமம் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ 1 days or 2 days அப்படின்றத நீங்க இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது போயிட்டு நெக்ஸ்ட் ஆடியன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த லொக்காலிட்டி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து உங்களோட ஆடை கொண்டுட்டு போக போறீங்க. ஸோ நம்ம வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் என்னவோ அது ரிலேட்டடான ஆடியன்ஸ் யார் இருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு தான் நம்ம வந்து இந்த ஆடை ரன் பண்ணணும். ஸோ இதில் நான் எடிட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா ரீஜன் இந்தியா தான். ஏஜ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இந்தியாவில் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஆர் உங்களோட ஏரியா இப்போ உங்களுக்கு உங்கள் ஏரியாக்குள்ள இப்போ நான் பாண்டிச்சேரி மீன்ஸ் இப்போ நான் பாண்டிச்சேரிக்குள்ளே இருக்க கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் என்னோட ஆட் போயிட்டு காட்டணும் அப்படின்றப்போ இதில் நான் செட் ஆஸ் ஆட் ரேடியஸ்க்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ என்னை சுற்றி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்க பர்சன்ஸ்க்கு என்னோட ஆட் வந்து காட்டலாம் அப்படின்றத நான் வந்து இங்கே செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகேங்களா? ஸோ செட் பண்ணிட்டு நம்ம சேவ் கொடுத்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்களோட இந்தியாவுக்கே உங்களோட ஆடை கொண்டுட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்தியான்றதை கிளிக் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸு சேல் பண்ணுறப்போ அதுவும் இப்போ ரெசின் ஆர்ட் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் தமிழ்நாடு மட்டும் ரீஜனாக வச்சு பண்ணலாம். பிகாஸ் தமிழ்நாடு மட்டும் ரீஜனாக வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு தமிழ் பீப்புள்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ணுவாங்க. நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா கிளிக் பண்ணுறப்போ ஸோ ஆல் ஓவர் இந்தியான்றப்போ அது எல்லா ரீஜன்ஸுமே போகும். ஸோ நிறைய ஹிந்தி கஸ்டமர்ஸுமே வருவாங்க. ஸோ நிறைய பேர் தமிழ்ன்றதுனால அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, ஹிந்திலே பேசுவாங்க சில பேர். ஸோ அது நமக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ரன் பண்ணுறப்போ நீங்கள் தமிழ்நாடுன்றதை மட்டும் சூஸ் பண்ணியே ரன் பண்ணலாம். தென் ஏஜ் செலெக்ஷன். ஸோ உங்களோட ப்ராடக்ட் இப்போ ஒரு ரெசினாட்ன்றப்போ அது 65 years ப்ளஸ் இருக்கவங்க கண்டிப்பாக அது வாங்க போகிறதே கிடையாது. கிடையாதுன்றது பார்த்தீங்கன்னா இது என்னோட தாட்டு. பட் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இப்போ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஏஜான பர்சன்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 45-50+ இருக்கவங்க தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க, பட் ரொம்ப கம்மியான பர்சன்ஸ் தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ஆடியன்ஸை ஸ்பெசிஃபிக்காக கொண்டுட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு யாரெல்லாம் தேவைப்படுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்மளோட ஆட்ஸ் காட்டுறப்போ நமக்கு தேவையான அந்த லீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை வந்து 1 by 1 ஸ்பெசிஃபிக்காக அதை சூஸ் பண்ணி ரன் பண்ணுறது. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் எப்போவுமே ஆட் ரன் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 40 to 45 தான் கொடுப்பேன். ஸோ அதுக்கு மேலே கண்டிப்பாக நமக்கு அந்த அளவுக்கு ரீச்மே கிடைக்காது. ஸோ ஜெண்டருமே நீங்கள் இதில் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலுக்கு மட்டும் காட்டணுமா இல்லை ஃபீமேலுக்கு மட்டும் காட்டணுமா இல்லை எல்லாருக்குமே காட்டலாம். ஸோ எல்லாருக்குமே மீன்ஸ் நீங்கள் ஆல் கொடுத்துக்கலாம். ஸோ ஆல் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம இதில் செலக்ட் ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாமே கஸ்டமைசேஷன் பண்ணியாச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ கொடுத்தப்போ நம்ம வந்து இங்கே பேமெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஆட்ஸ் ரன் பண்ணோம். ஸோ பேமெண்ட் எவ்வளோன்றது நமக்கு காட்டும். ஸோ டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 47 ருபீஸ் 0.70. ஸோ டேக்ஸஸ் நம்ம நீங்கள் 1 டேக்கு ரன் பண்ணாலுமே நமக்கு கண்டிப்பாக டேக்ஸஸ் ஆட் ஆகும். நீங்கள் க்ரியேட் ஆட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் ஸோ வாலெட்டில் பேமெண்ட் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆட் ப்ளே பண்ணுறது கண்டினியூ பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ஒரு ஆட் ரன் பண்ணணும் அப்படின்றப்போ ஸோ ப்ரொஃபைல் செட் பண்ணியாச்சு. ஸோ ப்ரொஃபைல் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ரன் பண்ண முடியும். ஸோ மேனேஜ் ஆட்ஸில் போயிட்டு நீங்கள் ரன் பண்ண ஆட்ஸை பார்த்துக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இது வந்திருக்கு, ஸோ எவ்வளோ ரீச் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் அது எல்லாத்தையுமே செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்னு இருக்கு பாருங்க. ஸோ இதில் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் ஆர் இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ்புக்கில் போயிட்டு இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நீங்கள் இந்த லிங்க் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இது வந்து கனெக்ட் ஆகிடும். ஆர் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களோட பயோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் நம்பர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா தான் உங்களுக்கு வந்து இதில் கனெக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக. ஸோ தட் இஸ் தட். தென் கிரீட்டிங் மெசேஜ். ஸோ கிரீட்டிங் மெசேஜ் இந்த சென்ஸ் என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் கண்டிப்பாக ஆன்லைன் நம்மளால 24 ஹவர்ஸும் கண்டிப்பாக ஆன்லைனில் இருக்க முடியாது. ஸோ அந்த டைமில் நீங்கள் உங்களோட கஸ்டமருக்கு ஷார்ட்டாக என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க, ஸோ நீங்கள் இந்த மாதிரி போடலாம். ஸோ ஐ எம் அன்அவைலபிள் ரைட் ஐ எம் கரண்ட்லி அன்அவைலபிள் டியூரிங் திஸ் டைம். We will be replying to you as soon as possible. So please tell us what you need, so what you are inquiring about. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேசிக்காக என்ன போட நினைக்கிறீங்களோ, உங்களோட ப்ராடக்ட் பார்த்து என்ன தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் என்ன சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட டெலிவரி எப்படி இருக்கும், பேமெண்ட் மெத்தட் என்னென்ன கிஃப்ட்ஸ் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. கிஃப்ட்ஸ்ன்ற சென்ஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இதில் போட்டுக்கலாம். ஸோ நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து மொபைல் கேசஸ், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், ரெசின் ஆர்ட்ஸ் அண்ட் கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் எல்லாத்தையுமே காமனாக போட்டுக்கிட்டேன். தென் என்னோட வெப்சைட் கொடுத்துக்கிட்டேன், நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஸோ அதோட லிங்க் போட்டுக்கிட்டேன். தென் அதோட என்னோட 4 இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்குமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஒரு கஸ்டமர் என்கிட்ட மொபைல் கேஸ் கேட்டு வராங்க அப்படின்னாலும் என்னோட மீதி 3 பேஜுமே அவங்களால பார்க்க முடியும். ஸோ அப்படின்றப்போ நான் 3 பேஜுமே ஒரு விதமாக ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது என்னன்றது அட்லீஸ்ட் இப்போ ஒரு 10 பேர் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா ஒருத்தவங்களாச்சும் அது என்னன்றதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குவாங்க. அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நம்மளோட சர்வீஸ் நல்லா இருக்குது அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு 1 by 1 நம்ம கிட்ட வந்து வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுவுமே வந்து எப்படி ஒரு ஒன் வே ஆஃப் அட்ராக்டிங் கஸ்டமர்ஸ் தான். ஸோ யா, ஸோ திஸ் இஸ் கிரீட்டிங் மெசேஜ். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவே மெசேஜ். ஸோ அவே மெசேஜ்ன்றது உங்களுக்கு அந்த கிரீட்டிங் மெசேஜ்ன்றது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் மெசேஜ் பண்ணுறப்போ அந்த கிரீட்டிங் மெசேஜ் போகும். ஸோ அவே மெசேஜ்ன்றது உங்களுக்கு எப்போல்லாம் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து இந்த அவே மெசேஜ் போகும். ஸோ இந்த அவே மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட் டைம் அது வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்க மாதிரி கூட தெரியும். பிகாஸ் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட இது எவ்வளோ அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ரிப்ளை கொடுத்துட்டு போவீங்க. அதை அவங்க ஒரு 1 hour 2 hour கழிச்சு பார்க்குறப்போ அவங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறப்போ திரும்ப இந்த அவே மெசேஜ் வந்து போகும். ஸோ அப்போ வந்து கஸ்டமர் இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நான் இதை ஆஃப் பண்ணியிருக்கேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் அப்படி எதுவும் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன மெசேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணி நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது குயிக் ரிப்ளைஸ். ஸோ குயிக் ரிப்ளைஸ்ன்றது என்னன்னா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஸோ இது நீங்கள் சிங்கிள் ப்ராடக்ட்டோ இல்லை சிங்கிள் கொஷின் கேட்டால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட சிஓடி இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு இந்த சிம்பிளை டைப் பண்ணாலே கீழே இருக்க பாருங்க, இந்த ஸ்லாஷ் மாதிரி ஒன்று. ஸோ அந்த சிம்பிளை டைப் பண்ணாலே மேலே நீங்கள் இந்த மெசேஜ் என்ன வந்து நீங்கள் போடுறீங்களோ அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து கஸ்டமருக்கு போகும். நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளை டைப் பண்ணால் மெசேஜ் அந்த நம்ம என்ன டைப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மெசேஜை லாங்காக டைப் பண்ணாமல் சிம்பிள் டைப் பண்ணால் அந்த மெசேஜ் ஷார்ட்டாகவே அந்த கஸ்டமருக்கு வந்து போட்டிடும். ஸோ அதுக்காக தான் இது. பட் நான் எதுவுமே ஆன் பண்ணல, நான் இதெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது லேபிள்ஸ். ஸோ லேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் மேபி உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதனால நமக்கு அந்தளவுக்கு எந்த யூஸுமே இருக்காது.
பிகாஸ் இது கன்ஃபியூஸ் தான் ஆகும். ஸோ ஒருத்தவங்களுக்கும் நம்மக்கிட்ட என்கொயரிஸ் நிறையா வரப்போ நம்ம போயிட்டு இந்த மாதிரி லேபிள் போட்டு வைக்கிறது அந்த அளவுக்கு ஈஸி இல்லைன்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் உங்களுக்கு அந்த மாதிரி லேபிள் போடணும் அப்படின்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆர்டர் கம்ப்ளீட் அப்படின்னு போயிட்டு எத்தனை கஸ்டமர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த கலர் லேபிள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே நீங்கள் எங்கள் சேட்டில் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த கலர் ஃப்ளாக் வந்து அவங்களோட நேம் கிட்ட ஷோ ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த திங்ஸ் தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஸோ உங்களுக்கு நான் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அனலைட்டிக்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்மளோட லாஸ்ட் 7 days பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டும். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேட்டலாக் வியூஸ். ஸோ இந்த லாஸ்ட் 7 daysல 57 மெம்பர்ஸ் என்னோட ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய கேட்டலாக்ஸை வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் ப்ரொஃபைல் வியூஸ், ஸோ லாஸ்ட் 7 daysல 224 மெம்பர்ஸ் என்னோட ப்ரொஃபைலை வந்து பார்த்துருக்காங்க. அண்ட் என்னோட ஸ்டேட்டஸை லாஸ்ட் 7 days மட்டும் 9.4K மெம்பர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஜஸ்ட் கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை அதுக்கு அடுத்தமோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டு போகிறதுக்காக தான் நமக்கு இந்த அனலிட்டிக்ஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ அவ்வளோதான். தட்ஸ் இட் அபவுட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணி அதில் எப்படி நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணி ஒரு கஸ்டமரை கொண்டுட்டு வர முடியும் அப்படின்றது சொல்கிறேன். சில பேருக்கு இன்ஸ்டாகிராம் பார்த்து ஏற்கனவே தெரியும். ஸோ சில பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கும். ஸோ நான் ஸ்டார்டிங்லேருந்தே போயிடுறேன். ஸோ உங்களோட ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இதோட சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம்னு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு இன்ஸ்டாகிராம் ஆப் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால எனக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணிப்பேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தென் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராமை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ அதில் க்ரியேட் அக்கௌண்ட் போயிட்டு இதில் யூசர் நேம். ஸோ யூசர் நேம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் நேம் மாதிரி தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த நேம் வைக்கிறதுல உங்களுக்கு யூனிக்கான நேம் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அதை இது அப்ரோச் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட பிராண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து ஞாபகமாகும். அவங்க ரிப்பீட்டடாக ஃப்ரீக்வெண்ட்டாக அது பார்க்குறப்போ ஸோ நீங்கள் அதை ரெகுலராக ஸோ வாரத்துக்கு ஒரு நேம் நீங்கள் மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கப்போ நம்மளோட இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட ப்ரொஃபைல் நேம் ஒரு நேம் இருக்கிறப்போ ஒருத்தவங்க ஒன்று வாங்கியிருப்பாங்க. திடீர்னு பார்த்தா நம்மளோட பேஜ் நேம் சேஞ்ச் ஆகிருக்கும். இது நம்ம தானான்றதே அவங்களுக்கு வந்து ரொம்ப டவுட் ஆகி நம்ம பேஜ் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எப்போவுமே ஒரு பேஜ்க்கு நேம் வைக்கிறப்போ அது யூனிக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத அதை படிக்கிறப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிடணும். ஸோ அந்த மாதிரியான நேமை தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இப்போதைக்கு என்ன நேம் வைக்கிறதுனே தெரியல அப்படின்னாலும் நீங்கள் ஏதாவது ஒரு நேம் இப்போ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் லேட்டர் ஆன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ்ன்னு காமனாக வச்சுக்கிட்டு ஸோ கிஃப்ட்ஸ்ன்ற நேமில் நமக்கு யூசர் நேம் அவைலபிளாக இருக்காது. பிகாஸ் இந்த நேமில் ஏற்கனவே நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால நான் ஜஸ்ட் கிஃப்ட்ஸ் விநாயகா அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இந்த நேம் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேம் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 6 கேரக்டர்ஸில் இருக்கணும் உங்களோட பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. எஸ், வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் கிஃப்ட்ஸ் விநாயகா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதில் உங்களோட ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் ஐடி ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான். பிகாஸ் அப்போ தான் நம்மளோட அக்கௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரும் ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நியூ ஃபோன் ஆர் இமெயில் இருக்குல்ல, ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறதா இருந்தால் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோட மெயில் அக்கௌண்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மெயில் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து ஃபோன் நம்பர் தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. மொபைல் நம்பர் ஒரு இமெயில் ஐடி நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் எஸ்எம்எஸில் லாகின் கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களோட இமெயிலுக்கு லாகின் கோட் வந்திருக்கும். ஸோ அந்த கோடை நீங்கள் பார்த்து இதில் டைப் பண்ணணும். ஸோ கோட் டைப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்ன்றதை கொடுங்க.
ஸோ நம்மளோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஸோ ஜஸ்ட் இது ஒரு 2 மினிட்ஸ் தான். இன்ஸ்டாகிராமில் நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்றது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் வே. நம்மளோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த சஜஷன்ஸ்லாம் வேணும். ஸோ ஏற்கனவே உங்களோட காண்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க அப்படின்றது தெரியணும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்துக்கலாம். இல்லை அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். இதை ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணணுன்றதுக்காக தான் நான் வந்து இப்போ க்ரியேட் பண்ணி இப்படி பண்ணணுன்றதை காட்டுறேன். ஸோ இதில் வந்து உங்களோட காண்டாக்ட்ஸை சிங்க் பண்ண போகிறீங்கன்னா சிங்க் கொடுத்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கலாம். தென் ப்ரொஃபைல் ஃபோட்டோ. ஸோ கண்டிப்பாக ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்கணும். பிகாஸ் அப்போ தான் நம்ம வந்து ஒரு எப்படி ரெஜிஸ்டராக நம்ம கஸ்டமருக்கு வந்து ரெஜிஸ்டராக நம்மளோட பிராண்ட் இது அப்படின்றது அவங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோன்ற சென்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை ஷார்ட்டாக பார்த்த உடனே தெரிகிற மாதிரியோ, இல்லை உங்களோட ப்ரொஃபைல் நேம் இதை யூனிக்கான நேம் இருக்குன்னா நீங்கள் நேமை மட்டும் கூட போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அப் டு யுவர் விஷ் தான். ஸோ ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். ஆட் ஃபோட்டோ போயிட்டு சூஸ் ஃப்ரம் லைப்ரரினா உங்களோட ஃபோன்லேருந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணி செட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ எதுவுமே கொடுக்கல, அதனால நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி இன்வைட் பண்ண சொல்லுது. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் லிங்க் ஷேர் பண்ணி இதுதான் என்னோட பேஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து ஷேர் ப்ரொஃபைலில் போயிட்டு ஷேர் பண்ணலாம். பட் இப்போ நான் அது பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 5 யூசர்ஸ் ஆச்சு ஸ்டார்டிங்கில் ஃபாலோ பண்ணணும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரேண்டமாக செலக்ட் பண்ணி காட்டும். அது வேண்டாம் அப்படின்னா நீங்களாக வந்து யாரையா சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தோனி அந்த மாதிரி நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நீங்கள் இதுதான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு 5 மெம்பர்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஃபாலோன்னு கொடுங்க. ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் நம்மளோட ப்ரொஃபைல் சிம்பிள் போட்ட மாதிரி ரவுண்டாக இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ப்ரொஃபைல் போகணும். ஸோ எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்மளோட எல்லாரோட அக்கௌண்ட்டுமே பர்சனல் அக்கௌண்ட்டாக தான் அதுவாக க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டில் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஆட்ஸ்மே ரன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பர்சனல் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களால் ஆட்ஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ உங்களோட அனலைட்டிக்ஸ் எதுவுமே வந்து உங்களால் பார்க்க முடியாது. ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்போ மட்டும்தான் நம்மளால் எல்லா திங்ஸுமே பார்த்து அனலைசஸ் பண்ணி ஆட்ஸ்மே ரன் பண்ண முடியும். ஸோ அதனால நான் வந்து இப்போ ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கண்டினியூ கொடுங்க. அகெயின் கண்டினியூ. ஸோ இதில் நீங்கள் என்ன கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்றத சூஸ் பண்ணுறது தான் இது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆர்டிஸ்ட்ன்றதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாச்சும் இப்போ க்ளோத்திங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் க்ளோத்திங்ன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக பண்ணுறீங்கன்னா எஜுகேஷன் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணீங்களோ இதில் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் போயிட்டு சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஷாப்பிங் சர்வீஸ் பண்ணுறேன், ஷாப்பிங் அண்ட் ரீட்டைல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து சர்ச் பண்ணியும் சர்ச்சில் எல்லாமே காமிக்காது. இதில் என்ன லிஸ்ட் அவைலபிளாக இருக்கோ அதுதான் காட்டும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு கேட்டகரி இதில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ட்னே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இது டிஸ்பிளே ஆன் ப்ரொஃபைல்னு மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுறப்போ நம்மளோட ப்ரொஃபைலில் இது காட்டும். ஸோ நம்ம ப்ரொஃபைல் ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி வராங்கன்னு இந்த சென்ஸ் நம்மளோட ப்ரொஃபைல் ஐடி காட்டும். அதுக்கு கீழே ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஷோ ஆகும். ஸோ டன் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் கேட்டகரி யூ செலக்டட் மேபி அ கிரியேட்டர் யூ கேன் சேஞ்ச் திஸ் எனி டைம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கிரியேட்டராக யூஸ் பண்ண போறீங்களா இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை, இல்லை பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்றது தான் நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணணும். ஸோ கிரியேட்டர்னா அதுக்கு கீழே என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகர்ஸ். ஸோ இப்போ நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இருக்காங்கல்ல. ஸோ அவங்களுக்கு சில பேர் மோட்டிவேஷனலாக பேசுறது, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசுறது, ஸோ இல்லை அவங்க குக் பண்ணுறதை போடுறது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டரில் வரும். ஸோ நீங்கள் ஆர்ட் சம்மந்தமாக போடுறது, ஆர்டிஸ்ட் அது எல்லாமே வந்து ஸோ ஆர்ட் சம்மந்தமாக கிடையாது. ஸோ ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸில் வருவாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பர்பஸ்க்காக தான் இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப நம்ம பிஸ்னஸ் தான் சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது நம்மளோட பிஸ்னஸ் மெயில் ஐடி கேட்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை வந்து உங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுக்குறப்போ நம்மளோட ப்ரொஃபைல் வந்து ஒரு ஃபுல்ஃபில்டாக தெரியும். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை விட்டுறலாம். தென் அடுத்தது டிஸ்பிளே காண்டாக்ட் இன்ஃபோ. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி கஸ்டமர்ஸ்க்கு தெரியணுமா அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேவை கிளிக் பண்ணிக்கலாம், ஓகே கொடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹைட் பண்ணியே வச்சுக்கலாம். பிகாஸ் இதை டிஸ்பிளே கொடுக்கறது தான் நல்லது. ஏன்னா இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து எப்படி கஸ்டமரை ரீச் பண்ண முடியும்? ஸோ கஸ்டமர் நமக்கு வரணும் அப்படின்னா நம்மளை ஏதோ ஒரு வேல காண்டாக்ட் பண்ணணும். ஸோ என்னதான் நம்ம இன்ஸ்டாகிராமில் போட்டாலுமே நம்ம எப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வர கஸ்டமர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வெறும் இன்ஸ்டாகிராமில் மட்டும் பேசுறதன் மூலமாக அது வந்து யார் வேணால் பேசலாம். இல்லை இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ ரொம்பவே வந்து ரூல் அவுட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது ஏஐ பண்ணுற மெசேஜாக கூட இருக்கலாம். அதனால அந்த அளவுக்கு அது வந்து ஒரு இது எமோஷன் பாண்டிங்குமே கஸ்டமர்ஸ் கூட அது கனெக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் ஃபோன் நம்பர்ஸ் கொடுக்கறது ஓகே தான். உங்களோட ஃபோன் நம்பர் யாரும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அவங்கள பிளாக் பண்ணிட்டு போயிடலாம். பிகாஸ் நம்ம வந்து இதில் போயிட்டு நம்மளோட ஃபோட்டோவோ வீடியோவோ நம்மளோட இமேஜோ வந்து ஷேர் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதை தான் ப்ரொமோட் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்பிளே காண்டாக்ட் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் லாகின் டு ஃபேஸ்புக் பேஜ் போயிட்டு உங்களோட ஃபேஸ்புக் பேஜுமே இது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸோ இது நம்மளோட ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து 11 ஸ்டெப்ஸுமே கம்ப்ளீட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ அதை நீங்கள் 1 by 1 கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களோட பிஸ்னஸ் நேம் என்னன்றதை போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ரெசின் ஆர்ட்னு போட்டுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. தென் பயோவில் நம்ம சேம் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் பார்த்தோம்ல அந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ்ஸு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கஸ்டமருக்கு பார்த்த உடனே புரியணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை வந்து பயோவில் போட்டுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நீங்கள் மேலே டிக் இருக்குது அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் லிங்க்னு இருக்குது பாருங்கள். ஸோ ஆட் லிங்க்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் போயிட்டு இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். இல்லை வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட லிங்க் இதில் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுற மாதிரி லிங்க் இருக்கும் பாருங்கள். அந்த லிங்க்கை வந்து இதில் நீங்கள் போடுறதா இருந்தால் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் வரும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மேலே டாப்பில் டிக் மாதிரி சிம்பிள் இருக்க பாருங்கள், அதை கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது கெட் இன்ஸ்பயர்ட்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கிட்டு மேலே இருக்க டிக்கை கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளோர் டூல்ஸ் அண்ட் இன்சைட்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம போயிட்டு நம்மளோட அனலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது நம்ம போஸ்ட் போட தான் நமக்கு நம்மளோட அக்கௌண்ட் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, எங்கேஜ் ஆயிருக்கு, நம்மளோட டோட்டல் ஃபாலோவர்ஸ் இப்போது ஒரு 1 monthல எவ்வளோ வந்திருக்காங்க அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம அதில் பார்த்துக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து என்னோட ரெசின் ஆர்ட் பேஜில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். ஸோ இதில் பாருங்கள், இதில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது எல்லாமே நமக்கு காட்டும். ஸோ இதை நீங்கள் 1 by 1 போயிட்டு நீங்கள் அது எல்லாத்தையுமே டிக் கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸே கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஆட் ரன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை பிஸ்னஸ் அக்கௌண்ட் அதை ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டில் போயிட்டு பிஸ்னஸ் சூஸ் பண்ண போகிறோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ப்ரொஃபைலை கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம். ஸோ ப்ரொஃபைல் நேம் அண்ட் ப்ரொஃபைல் இமேஜ் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக சிம்பாலிக்காக பார்த்த உடனே புரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு போஸ்ட் போட்டுட்டு எப்படி அதை வந்து ஆட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் முந்தா நேற்று கிளாஸில் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் சேல் பண்ண முடியுமா நம்ம பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து காமனாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் சோஷியல் மீடியா ஆப் இன்ஸ்டாகிராம். ஸோ வாட்ஸ்அப் இருக்கலாம், பட் வாட்ஸ்அப்பில் உங்களால் போயிட்டு இவ்வளோ மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக கனெக்ட் ஆக முடியாது. அவங்களோட நம்பர் உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போயிட்டு கனெக்ட் பண்ண முடியும். பட் இன்ஸ்டாகிராம்ன்றது அப்படி கிடையாது. அவங்களோட நம்பர் நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ, பட் நம்மளால் அவங்கள ரீச் பண்ண முடியும்.
இன்ஸ்டாகிராம்லேயே கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஆட்ஸ் ரன் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் வந்து நார்மல் பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ்க்கே போகலாம். ஸோ வித்தவுட் ரன்னிங் ஆட்ஸ் உங்களால் கஸ்டமர்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து லீட்ஸ் வந்து கொண்டுட்டு வர முடியுதா அப்படின்றது. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த உடனே ஆட் ரன் பண்ண போகலை. ஸோ இது என்னோட பேஜில் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் ஆட் ரன் பண்ணலை. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் டெய்லி ரெகுலராக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸோ போஸ்ட்டை விட நீங்கள் ரீல்ஸ் போட்டிங்கன்னா நமக்கு என்கேஜிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போது நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேக் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேக்கை எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறீங்கன்றத பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா அதுவே போதும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாய்ஸ் கொடுக்கணும், இல்லை கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் கொடுக்கணும்னு கிடையாது. இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதா ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட முடியல இந்த சென்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றதை போட்டு ஸோ நீங்கள் அதுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ரீல்ஸ் போடலாம். ஸோ இதெல்லாம் அல்டர்னேட்டிவ் வேவ்ஸ் நம்ம வந்து நேச்சுரலாக ஒரு கஸ்டமர்ஸை கெயின் பண்ணுறதுக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற எல்லாரையுமே நம்ம ரீச் பண்ணுறதுக்கான ஒரு நார்மல் ஒரு வே தான் இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போது ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பிஸ்னஸையே இதில் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம மற்றவங்களுக்கு சொல்லித்தர தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக உண்மையாகவே நாலேஜ் கெயின் ஆகும். ஸோ நம்மளை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேல்யூ அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நம்ம எந்த ஒரு வேல்யூவுமே ப்ரொவைட் பண்ணாமல் என் பேஜை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் நான் வந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ் தான் ஃபேஸ் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் நான் போஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இது ஸோ 2023 ஜூலை வந்து நான் போட்டிருப்பேன். அதோட பார்த்தீங்கன்னா நான் அந்த அளவுக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் அதை பண்ணவே இல்லை. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா நான் இந்த இயர் ஜான் 1ல இருந்து தான் நான் ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு இப்போது நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா இது நம்ம அப்போவே பண்ணியிருந்தா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இப்போது இருக்கிறத விட அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு லெவல் பெட்டராக போயிருக்கலாம் அப்படின்றது தான். பட் நத்திங் இஸ் டூ ஃபார். கண்டிப்பாக நம்மளால் இப்போ இல்லாட்டி என்னைக்கா ஒரு நாள் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நம்ம நினைக்கிறது நடக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வேல்யூ கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வேல்யூ கொடுக்குறப்போ கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லாமல் ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகும். ஸோ கெயின் ஆகிற ஃபாலோவர்ஸ் ஒரு 10 நாள் உங்கள் வீடியோவை பார்த்தாங்கன்னா ஒரு 11th டே அப்படி என்னதான் இவங்க வந்து சேல் பண்ணுறாங்க, அப்படி என்னதான் அதில் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ ஒரு 20th டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் அவங்களாவே வந்து பை பண்ணுவாங்க. ஸோ இவங்க இவ்வளோ சொல்கிறாங்களே அப்போது அதில் என்ன இருக்கும், எப்படிலாம் பண்ணுறாங்க, அதை நம்ம வாங்கி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கா தோணி அவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ ஒன்லி வி ப்ரொவைட் த வேல்யூ வி கேன் கெயின் கஸ்டமர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். ஸோ நம்ம வேல்யூ ப்ரொவைட் பண்ணாமல் நம்மளை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. நமக்கு எப்படி அந்த ரீச்சுமே வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி எடுத்து ஒரு கண்டினியூஸாக ஒரு வீடியோஸ் மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஸோ நானுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ 30 days சேலஞ்ச் வீடியோவாக போட்டு பட் அதுலேயுமே நிறைய நம்மளால் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நம்மளால் வீடியோ பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு வீடியோ நம்ம போயிட்டு பண்ணுறப்போ நம்ம கொடுக்குற ஸ்பீச் அது கண்டினியூட்டி வரணும். இப்போது ஃபேஸ் காமிச்சு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்காக ரெடி ஆகணும். உங்களுக்கு கரெக்டான டைம், லொக்கேஷன், ஸோ பேக்ரவுண்ட் செட்டப், ஸோ எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக டெய்லி கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். பட் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக யூ கேன் க்ரோ இட். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் நானுமே இந்த 30 days சேலஞ்ச் போட்டேன். ஸோ இந்த 30 days சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னதான் என்னோட ஃபாலோவர்ஸ் எனக்கு கெயின் பண்ண முடியலனாலும் நான் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்பவே கெயின் பண்ணேன். பிகாஸ் நான் போட்ட இந்த 30 days சேலஞ்ச் அந்த டியூரேஷனில் மட்டும் எனக்கு ஆல்மோஸ்ட் 50+ கஸ்டமர்ஸ், 50+ ஆர்டர்ஸ் வந்து நான் பண்ணி சேல் பண்ணேன். ஸோ ஆக்சுவல் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் திஸ் அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு 1 or 2 அந்த மாதிரி தான் கேட்குறத மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இதில் ஃபுல்லாக இது பண்ணி நான் இன்வால்மெண்ட்டோட பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு எனக்கு இப்போ பல்க் ஆர்டர்ஸ் கூட ஒரு பல்க் ஆர்டர்ஸ் ஆல்ரெடி முடிச்சாச்சு. அண்ட் இன்னொன்று வந்து நான் இன்னைக்கு முடிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பல்க் ஆர்டர்ஸுமே நமக்கு வரும். ஸோ பல்க் ஆர்டர்ஸ்லாம் வரப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து ரொம்பவே இருக்கும். அண்ட் ஒரு ஒரு இந்த பல்க் ஆர்டர்ஸ் பார்த்து நான் குரூப்பில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் அந்த பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கிறப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்கல. ஸோ அப்போ தான் நான் வந்து சில விஷயங்கள் நினச்சேன், ஓகே நமக்கு கிடைக்காதது நம்ம வந்து மற்றவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நான் அது உங்களுக்கு குரூப்பில் இப்போ ஷேர் பண்ணிடுறேன். ஸோ திஸ் இஸ் ஒன் வே.
போஸ்ட் போடுறது ஒரு ரீல்ஸ் கண்டினியூஸாக இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கனாலும் நமக்கு வந்து நேச்சுரலாகவே ஃபாலோவர்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து கெயின் ஆவாங்க. ஸோ அனதர் ஒன் திங் நம்ம ஆட்ஸ் போட்டு ரன் பண்ணுறது. சாரி நான் இவ்வளோ நேரம் வளவலன்னு பேசுறது, பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை உண்மையாகவே ஒரு பிஸ்னஸ் ரேஞ்சுக்கு எடுத்து பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா யூ கேன் கெயின் மோர் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த நாலேஜ். ஐ எம் டேம் ஷுவர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ப்ளஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நம்ம ப்ரொஃபைல் கேலரிக்குள்ளே போகும். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஸோ கேலரியில் போயிட்டு இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோவை பூஸ்ட் பண்ண போகிறீங்க, நம்ம ஃபோட்டோவை நம்ம வந்து ஆட்ஸ் ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படின்றது பார்க்கலாம். ஃபோட்டோ அண்ட் ரீல்ஸ் ரெண்டுத்துக்குமே சேம் மெத்தட் தான். ஸோ நான் வந்து ஃபோட்டோவை போட்டு அதில் வந்து நம்ம எப்படி ஆட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போடுற ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல வரோன்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இது ஆட் ரன் பண்ணுறதுக்காக நான் வந்து இது ரெடி பண்ணது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல. பட் நம்ம என்ன வந்து கஸ்டமருக்கு நம்ம எதை ப்ரொமோட் பண்ண போகிறோம், நீங்கள் என்ன எதை சேல் பண்ண போகிறீங்கன்றது அது பார்த்த உடனே அவங்களுக்கு புரியணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதில் பார்த்த உடனே புரிகிற மாதிரி தான் நம்ம போடணும். ஸோ வளவல நம்ம டெக்ஸ்ட் போடுறத விட இமேஜாக அவங்களுக்கு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன்னா ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு ஆஃபர் போட்டிருக்கேன். ஒரு ஃப்ரேம் வாங்கினா ஒரு ஃப்ரேம் ஃப்ரீ, என்ன சைஸு அதோட ப்ரைஸ் என்ன, தமிழ்நாடுக்கு ஃப்ரீ டெலிவரி, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இது பார்த்த உடனே அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக இது மட்டும்தான். ஸோ நான் வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை தான் சேல் பண்ண போகிறேன், இதில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றது ஆஃபர். இதை உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ சிம்பிள், முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் இப்போ வந்து யூ கேன் காண்டாக்ட் மீ ஃபார் த ஆர்டர்ஸ், யூ கேன் வாட்ஸ்அப் மீ, அந்த மாதிரி நம்ம போயிட்டு டெக்ஸ்ட்டாக பலபலன்னு போட்டுட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போட்டோன்னா அதை கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இது போட்டிருக்கேன். ஸோ நான் இதையே போட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். ஸோ போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கீழே கேப்ஷன்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோமா அப்படின்றத சொல்லணும். கீழே கேப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா பை ஒன் கெட் ஒன்ன்றது தான் இதில் சொல்ல வந்திருக்கேன். ஸோ வந்து நான் அதுதான் போட போகிறேன், பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஸோ இதை தான் வந்து நான் போட போகிறேன். இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்து வேறு எதாவது ஆஃபர்ஸ் போடுறீங்களா, ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆட்ஸ் ரன் பண்ணுறப்போ நீங்கள் ஆஃபர் அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு வந்து சேல் ரொம்பவே நார்மலை விட கொஞ்சம் வரும். நீங்கள் நார்மலாக என்கிட்ட இந்த ப்ராடக்ட் இருக்குது அதோட ப்ரைஸ் இவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேல் அந்த அளவுக்கு வராது. ஸோ என்கொயரிஸ் மேபி வரலாம், பட் சேல் வராது. இப்போ நீங்கள் ஆஃபர்ன்னு போடுறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கீ செயின் 200 rupeesக்கு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் 185ன்னு போட்டு ஆஃபர்னு போட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். ஸோ ஆஃபர்னு போட்டு நீங்கள் ஒரு டேட் போடுறப்போ ஸோ கஸ்டமர் வந்து ஓகே அவங்களையே மீறி இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு பார்க்காம ஆஃபரில் இந்த ப்ரைஸ்க்கு நமக்கு கொடுக்குறாங்க, இந்த டேட்டுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் வாங்கிடணும். ஆக்சுவலாக இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ ஆஃபர்னு போட்டு அந்த டேட்டை போட்ட உடனே ஓகே ஆஃபர் முடியறதுக்குள்ளே நம்ம வாங்கி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஆஃபர்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த கிரேட் இண்டியன் டீல்ஸ் சேல்ஸ்லாம் வருதுல்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில இது ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டைமுக்கு அது வந்து தேவையானதாக இருக்கவே இருக்காது. ஓகே நமக்கு இது ஃப்யூச்சரில் தேவைப்படும், ஃப்யூச்சரில் இது யூஸ் ஆகலாம் அப்படின்னு நினச்சிட்டே நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் அந்த ஆஃபர் டைமில் வாங்கிடும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே ஆஃபர்னு போடுறப்போ நமக்கு சேல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ நீங்கள் ஆஃபர் போட்டு போடுறீங்கன்னா இந்த பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீக்கு பதில் இந்த இடத்துல எடுத்த உடனே ஆஃபர் 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 ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறது பெஸ்ட். பிகாஸ் நம்ம ஃபோட்டோ மேலே காமிச்சிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸில் என்ன இருக்கோ அதுதான் வந்து மேக்ஸிமம் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஃபார் ஆர்டர்ஸ் கான்டாக்ட் அப்படின்னு போட்டுட்டு உங்களோட நம்பர் போட்டுட்டு அதுக்கு கீழே எந்த டேட்குள்ளே ஆஃபர் இருக்குது, என்னென்ன லிஸ்ட், ஸோ என்னென்ன ஆஃபரில் நீங்கள் என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் லொக்கேஷன்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற பிளேஸை தான் போடணும், இல்லை அந்த பிளேஸ் தான் போடணும், இந்த பிளேஸ் தான் போடணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் இதில் எந்த பிளேஸ் வேணாலும் எந்த லொக்கேஷன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்நாடுன்னு நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அது காமனாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேக் பீப்புள். ஸோ டேக் பீப்புள் அந்தளவுக்கு நமக்கு இது போடுறதுக்கு யூஸ் ஆகாது.
ஸோ ஆட் மியூசிக், ஸோ நீங்கள் மியூசிக் எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களால் ஆட்ஸ் ரன் பண்ண முடியாது. பிகாஸ் அதோட காப்பி ரைட்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அதனால அந்த டைமில் நம்மளால் ஆட்ஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் மியூசிக் இல்லாமல் நம்மளோட ஓன் கண்டென்ட், நம்மளோட ஓன் வாய்ஸ், ஸோ இது போடுறது தான் நல்லது. ஸோ அதனால் ஆட் மியூசிக்கில் எதுவுமே சூஸ் பண்ண வேண்டாம். ஆடியன்ஸ் அதை எவ்ரி ஒன் தான். ஸோ இதில் காட்டுறது பாருங்கள், போஸ்ட்டு. ஸோ நீங்கள் இப்படியே டேரெக்டாக பூஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஆர் நான் வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன். ஸோ அது பண்ணுறதை விட நம்ம போஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ தென் வந்து நம்ம பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் வில் பி வெரி பெட்டர். ஸோ இப்போ வந்து நான் ஷேர் கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபோட்டோ, நான் போட்ட இமேஜ் வந்து என்னோட ப்ரொஃபைலில் போட்டாச்சு. ஸோ இப்போ நான் இதை தான் வந்து ஆட் ரன் பண்ண போகிறேன். இதில் கீழே பார்த்தீங்கன்னா பூஸ்ட் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக இருக்கிறப்போ தான் நமக்கு இது காட்டும். ஸோ ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் இப்போ நீங்கள் ஏதாவது இன்ஸ்டாகிராமில் ப்ரைவேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து காட்டாது. ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டில் தான் இது காட்டும். ஸோ இதில் பூஸ்ட் போஸ்ட்னு இருக்க ஆப்ஷனில் போயிட்டு தான் நம்ம வந்து ஆட்ஸ் ரன் பண்ண போகிறோம். ஸோ நான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயே சொல்லியிருப்பேன், ஆட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட என்ன பொருளோ என்ன சர்வீஸோ இருக்கோ அதை வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணுறது. ஸோ சேல் பண்ணுறது இப்போ நம்ம நார்மலாக கடையில் போட்டு நம்ம சேல் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக இப்போது ஆன்லைன் டிஜிட்டலில் இல்லாமல் நார்மலாக இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஒன்று நம்ம பேம்ப்ளெட்ஸு, அப்புறம் நியூஸ் பேப்பர் கூட சென்ட் பண்ணுறது, அப்புறம் இதை ஷாப் வச்சு அதில் சேல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதெல்லாம் விட ஆன்லைனில் இந்த டிஜிட்டல், அது இப்போது வந்துட்டு இருக்க இந்த டிஜிட்டல் எவல்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். நம்ம அதுக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணனால தான் நம்ம வந்து அதால் ரீச் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பூஸ்ட் போஸ்ட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். போஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆஃப் ஃபேஸ்புக் ஆட் அக்கௌண்ட் ஃபார் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கனெக்ட் பண்ணாமல் நம்மளால் ஆட் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ண முடியாது. பட் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுறப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ லேட்டாக அந்த சேஞ்சஸ்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டினியூ கொடுத்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வராது. ஸோ லைக் திஸ் தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போது நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் உங்கள்கிட்ட சப்போஸ் இல்லை அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு யூடியூப் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் எல்லா அக்கௌண்ட்டுமே எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதில் ஃபேஸ்புக்கில் மட்டும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வச்சு பார்த்து நீங்கள் அது கற்றுக்கலாம். ஸோ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மேலே அந்த டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 3 லைன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சென்டர்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேரிங் அக்ராஸ் ப்ரொஃபைல்ஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணுங்கள், ஆட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். வி நீட் யுவர் பெர்மிஷன் டு கண்டினியூன்னு வரும், கண்டினியூ கொடுங்க. ஸோ நான் வந்து ஏற்கனவே இதில் லாகின் பண்ணிவிட்டு இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். எப்படி க்ரியேட் பண்ணுறது இந்த வீடியோ நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கண்டினியூன்றதை கொடுங்க. ஸோ இதில் வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சூஸ் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதை ஃபினிஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். ஸோ எஸ்ன்றதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை இன்ஸ்டாகிராம் பேஜில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாகவே ஆட்ஸ் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த போஸ்ட்டோ இல்லை எந்த ரீலோ நீங்கள் வந்து ஆட் ரன் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பூஸ்ட் போஸ்ட்டும் நமக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ரீல் பண்ண போகிறீங்க அப்படின்னா பூஸ்ட் ரீல்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு கீழே காட்டும் ப்ளூ கலரில், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இதில் 3 ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ விசிட் யுவர் ப்ரொஃபைல், விசிட் யுவர் வெப்சைட், மெசேஜ் யூ. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விசிட் யுவர் ப்ரொஃபைல்ன்றப்போ இப்போது நீங்கள் இந்த ஆடை ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க கிளிக் பண்ணுறப்போ உங்களோட ப்ரொஃபைலை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுதான் வந்து விசிட் யுவர் ப்ரொஃபைல். ஸோ விசிட் யுவர் வெப்சைட் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, உங்களோட வெப்சைட்டை நீங்கள் அந்த லிங்க்கில் போட்டிருக்கீங்க, உங்களோட ப்ரொஃபைலில் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விசிட் யுவர் வெப்சைட் கொடுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம யாருக்கிட்டையும் வெப்சைட் இருக்காது, வெப்சைட் இருக்குது நீங்கள் அதில் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா விசிட் யுவர் வெப்சைட் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களோட ப்ரொஃபைலை கஸ்டமர் வந்து உங்களோட ப்ரொஃபைலில் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விசிட் யுவர் ப்ரொஃபைல் கொடுக்கலாம். அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெசேஜ் யூ. ஸோ இது என்னென்னா நம்மளோட ப்ரொஃபைலில் பார்க்காம டேரெக்டாக நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் மெசேஜ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில்
விசிட் யூர் ப்ரொஃபைல் அண்ட் மெசேஜ் யூ. ஸோ 3 ஆப்ஷன்ஸுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறது, ஸோ லீட்ஸ் நிறையா வருது மெசேஜ் யூன்ற ஆப்ஷன் தான். பிகாஸ் இப்போ நம்ம விசிட் யூர் ப்ரொஃபைல்ன்றதை கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ கஸ்டமர் நம்மளோட ஆடை பார்த்து நம்மளோட ப்ரொஃபைலுக்கு வந்திருப்பாங்க. ஸோ வந்து ஜஸ்ட் நம்மளோட ப்ரொஃபைலை மட்டும் விசிட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இதுவே மெசேஜுன்றப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வேணுமோ வேணாமோ பட் அதை பற்றி தெரியணுன்றதுக்காக நமக்கு ஒரு ஹாயோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து போட்டுருவாங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் நம்ம திரும்ப கான்வர்சேஷன் பில்ட் பண்ணிட்டு போகிறப்போ அவங்களாவே தானாக நம்மளோட ப்ரொஃபைலை பார்க்கணுன்ற இன்டென்ஷன் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ரொஃபைலை கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதனால் விசிட் யூர் ப்ரொஃபைல் கொடுக்கறத விட பார்த்திங்கன்னா மெசேஜும் கொடுக்குற ஆப்ஷன் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட லீட்ஸ் வந்து கொண்டுட்டு வரதுக்கு. ஸோ நீங்கள் வந்து மெசேஜுன்ற ஆப்ஷனே சூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெசேஜ் பண்ணுறவங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு மெசேஜ் பண்ணணுமா, இல்லை உங்களோட வாட்ஸ்அப் ஸோ நம்ம லாஸ்ட்டாக ப்ரீவியஸில் பார்த்தோம்ல ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து இப்போது இன்ஸ்டாகிராமில் இந்த போஸ்ட்டை பார்த்து மெசேஜ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுற மாதிரி வேணுமா, இல்லை உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே மெசேஜ் பண்ணுற மாதிரி வேணுமா அப்படின்றது தான் இது. ஸோ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம் தான் சூஸ் பண்ணேன். பிகாஸ் நான் ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணுறப்போ எனக்கு இன்ஸ்டாகிராமில் தான் லீட்ஸ் நிறையா வந்துச்சு மோர் தேன் வாட்ஸ்அப். ஸோ நான் இன்ஸ்டாகிராமே கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் ஸ்டார்டிங்குன்றதால நீங்கள் இன்ஸ்டாகிராம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை வாட்ஸ்அப்பை விட அது பெட்டராகவே இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கால் டு ஆக்ஷன். கால் டு ஆக்ஷன்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு போஸ்ட் ஆட் போடுறப்போ அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சென்ட் மெசேஜா, இல்லை காண்டாக்ட் அஸ்ஸா, இல்லை லேர்ன் மோரா, புக் நவ்வா, செக் அவைலபிலிட்டியா, ஆர்டர் நவ்வா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கீழே காட்டும். ஸோ அதுதான். ஸோ சென்ட் மெசேஜ் போடுறது தான் நமக்கு வந்து ரொம்ப பெட்டர். காண்டாக்ட் அஸ்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பிகாஸ் இப்போ நீங்கள் எதாவது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் அஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு தான் வந்து போக போகிறோம் அப்படின்றதுனால நம்ம வந்து சென்ட் மெசேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நீங்கள் ஏதாச்சும் கால் சர்வீசஸ் இல்லை ஏதாவது புக்கிங் அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் புக் நவ் கொடுக்கலாம். இல்லை ஏதாச்சும் அப்பாயின்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் போடுறீங்க, அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் செக் அவைலபிலிட்டி போட்டுக்கலாம். நீங்கள் எதாவது ஃபுட் சம்மந்தமாக போடுறீங்க அப்படின்னா ஆர்டர் நவ் கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து நம்ம போடுற இதுக்குமே நம்ம ஆர்டர் நவ் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐ வில் யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்ட் மெசேஜ்ன்ற ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இட் வில் கிவ் பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ நான் இப்போ சென்ட் மெசேஜை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இதில் எது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ வாட் டூ யூ வாண்ட் பீப்புள் டு டூ வென் தே see your ad. ஸோ இது நம்ம இப்போ வந்து சூஸ் பண்ணோம்ல அதுதான். ஸோ ஷார்ட்டாக நமக்கு வந்து மெசேஜ் யூவில் காட்டுது பாருங்கள். ஸோ நம்ம மெசேஜ் யூ தான் கிளிக் பண்ணோம். ஸோ மெசேஜ் யூவில் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு தான் வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கால் டு ஆக்ஷனில் சென்ட் மெசேஜ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுதான் நமக்கு இங்கே ஷார்ட்டாக காட்டுது. நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் ஆடியன்ஸ் காட்டும். ஸோ ஆடியன்ஸ் நம்ம வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து யாருக்கு இந்த ஆட் வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது தான் இது. ஸோ வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லையுமே நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அதை விட பார்த்திங்கன்னா நமக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு இருக்கும். ஸோ கரெக்டாக நம்மளோட ஆடியன்ஸை வந்து நம்மளால் இதில் வந்து ரீச் பண்ண முடியும் மோர் தென் வாட்ஸ்அப் பிஸ்னஸ். ஸோ இன்னும் இதை விட பெட்டராக பார்த்திங்கன்னா மெட்டா ஆட்ஸ்லலாம் சூப்பராக அக்யூரேட்டாக நம்மளோட ப்ராடக்ட் உங்களுக்கு போகணும் அப்படின்றப்போ நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக அதை வந்து சூஸ் பண்ண முடியும். பட் மெட்டா ஆட்ஸ்ன்றது அது ரொம்ப லாங் ப்ராசஸ். ஸோ எனக்குமே அதை பற்றி ஃபுல்லாக தெரியாது. பட் மோர் தேன் தட் நம்ம இன்ஸ்டாகிராம் பூஸ்ட் பண்ணுறப்போ இது கொஞ்சம் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் இப்போ நீங்கள் சஜஸ்டட் ஆடியன்ஸ் கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா உங்களோட ஃபாலோவர்ஸ் யார் இருக்காங்களோ உங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு தான் உங்களோட ஆட்ஸ் வந்து சஜஷனில் வந்து அவங்களுக்கு காட்டும். ஸோ அப்படின்றப்போ உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து கரெக்டாக 100% வந்து உங்களோட ப்ராடக்ட் பை பண்ணவங்க தான் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை பை பண்ண போகிறவங்க தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணுறது பிடிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபாலோவர்ஸ் தான் இருப்பாங்க நமக்கு மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தளவுக்கு ரிலேட்டடாக இருக்க மாட்டோம். மேபி ஒரு 10% நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு நம்ம வந்து ரிலேட்டடாக இருக்க முடியும். பட் அதுக்கு மேலே நம்ம சஜஸ்டட் ஆடியன்ஸ் போனோன்னா நமக்கு அந்தளவுக்கு ரீச் கிடைக்கவே கிடைக்காது. சஜஸ்டட் ஆடியன்ஸ்ன்றது என்னென்னா உங்களோட உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்க இருப்பாங்கல்ல அவங்களோட ஃபாலோவர்ஸ் ஃபாலோயிங்க்கு தான் நம்மளோட ஆட்ஸை வந்து காட்டும். ஸோ அதுதான் சஜஸ்டட் ஆடியன்ஸ். ஸோ அது வந்து நம்ம எப்போவுமே சூஸ் பண்ணக்கூடாது.
ஸோ அதுக்கு கீழே இருக்க பாருங்கள் கிரியேட் யுவர் ஓன். ஸோ ரெசன்ன்றது அதை நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தது. ஸோ நான் அதை எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கிரியேட் யுவர் ஓன்னு இருக்க பாருங்கள். ஸோ அதில் தான் நம்ம போய்ட்டு நம்மளோட ஆடியன்ஸை வந்து எப்போவுமே நம்ம இதில் போய்ட்டு தான் க்ரியேட் பண்ணணும். பிகாஸ் இப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே நமக்கு ஆடியன்ஸ் வந்து டிஃபர் ஆவாங்க. ரெசன்ன்றப்போ நமக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் நம்ம செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இதுவே நீங்கள் வேறு ஏதாவது சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஆடியன்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் ஆடியன்ஸ் நேம் இதில் வந்து நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கிஃப்ட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அண்ட் லொக்கேஷன்ஸ். ஸோ எந்த ஏரியாக்குள்ளே இருக்க ஆடியன்ஸ்க்கு நம்மளோட ஆட்ஸை வந்து காட்டணும் அப்படின்றது தான் நம்ம வந்து இதில் செலக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 100% அக்யூரேட்டாக அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆட்ஸ் காட்டும். பிகாஸ் நான் ஆக்சுவலாக இதில் ட்ரை பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் யோசித்து விளையாட்டுத்தனமாக பண்ணது. பட் லேட்டராக நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் என்ன ஆடியன்ஸ் சூஸ் பண்ணுறனோ அவங்களுக்கு கரெக்டாக என்னோடய ஆட்ஸ் வந்து அது போயிட்டு ரீச் ஆகுது. ஸோ அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டு ஓகே இது வந்து உண்மையாகவே ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி. ஸோ பட் இட் வில் நான் சொல்கிறது வேணால் உங்களுக்கு ஜஸ்ட் லைக் ஸ்டோரியாக இருக்கலாம். பட் இஃப் யூ ட்ரை இட் ரியலி இட் வில் ஒர்க் அவுட். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்கலனாலும் ஸோ உங்களுக்கு 1 by 1 நீங்கள் வந்து ஆட்ஸ் ரன் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் ஆகிடும். ஸோ லொக்கேஷன்ஸில் எப்போவுமே தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. பிகாஸ் தமிழ்நாடுன்றப்போ உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ் வராது. அண்ட் டெலிவரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு கஷ்டப்பட வேண்டியது கிடையாது. ஸோ எதுவாக இருக்கட்டும் ரெசனாட் மட்டும் நான் சொல்ல வரல. ஸோ எதுவாக இருந்தாலுமே நீங்கள் தமிழ்நாடு கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக பாண்டிச்சேரியுமே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ நம்ம ஆட் பண்ணிவிட்டு மலட்டி கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவே போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவை கொடுத்து நீங்கள் இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்ட் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னா இப்போது சில பேருக்கு ரெசனாட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரெசன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ், ட்ராயிங், இந்த மாதிரி ஆர்ட்ஸ் சம்மந்தமான இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ அந்த கிளாஸஸ்க்கு ஆட்ஸ் ரன் பண்ணேன். ஸோ அந்த ஆட்ஸ் ரன் பண்ணப்போ நான் என்னோடய டார்கெட் ஆடியன்ஸ் என்ன சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ரெசன் ரிலேட்டடாக சர்ச் பண்ணுறவங்க, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க. ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணது தான். ஸோ அந்த மாதிரி நம்ம போடுறப்போ தான் அது ரிலேட்டடாக. ஸோ ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இது ரிலேட்டடாக ஒன்று அவங்க போய்ட்டு வேறு எங்கேயா சர்ச் பண்ணியிருப்பாங்க. இல்லை இதை பற்றி அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ ஏற்கனவே நாலேஜ் இருக்கவங்கக்கிட்ட நம்ம போய்ட்டு நம்மளோட ப்ராடக்டை காட்டுறப்போ அது வாங்கக்கூடிய சான்சஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும். ரேதர் தான் இப்போது வந்து ரெசன்னா என்னன்னே தெரியாமலும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாேருக்கும் தெரியணுன்றது சொல்ல வரல. ஸோ தெரியாமலும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு போய்ட்டு நம்ம ப்ராடக்ட்டை போய்ட்டு இது ரெசனா கீ செயின் இதோட விலை இவ்வளோ அப்படின்னு சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக யாரும் வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு கீ செயினை போய்ட்டு இவ்வளோ விலை சொல்கிறாங்களே, இது நான் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கடையில் வாங்கிப்பேன். அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கஸ்டமருக்கு நம்மளோட ஆடை போய்ட்டு காமிக்கிறப்போ அவங்க வாங்கவே மாட்டாங்க. அதுக்கு ஒரு 10% ஆஃப் எஃபர்ட்ஸ் கூட போட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸஸ் நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு 2 to 3 ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கு நான் எக்ஸாம்பிள் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது ரெசின் நான் ஃபர்ஸ்ட் நம்ம ரெசின் பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெசின் ப்ராடக்ட்டோ இல்லை ரெசின் கிளாஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ ஃப்யூச்சரில் நீங்களே நல்லா ட்ரெயின் ஆகி நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லெவலுக்கு வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் இங்கே கிளாஸஸ்லாம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சுனாலும் நீங்கள் இந்த செட் ஆஃப் டார்கெட் ஆடியன்ஸஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரெசின்னு டைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். ஸோ ரெசின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே சஜஷனில் நமக்கு நிறைய காட்டும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரெசின் இருக்குது பாருங்கள், அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஒன்று சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழவே நமக்கு அது ரிலேட்டடாக நிறைய காட்டும். ஸோ கீழே சஜஸ்டட் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். ஸோ எபாக்சி, ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது எபாக்சி ரெசின் தான். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் கிராஃப்ட்டை வந்து ஹாபியாக வச்சுருக்கவங்களுக்குமே நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெசின் பற்றின ஐடியா ஏற்கனவே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். தென் வந்து டூ இட் யோர்செல்ஃப், ஸோ டை இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கிஃப்ட் ரிலேட்டடாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒரு ரெசன் ஆர்ட்லேயே நீங்கள் வந்து கீ செயின் அண்ட் ஃப்ரேம்ஸை வந்து கிஃப்டாக சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கிஃப்ட்டுன்னு போட்டுக்கிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கிஃப்ட்டுன்னு போட்ட உடனே நமக்கு கீழே நிறையா சஜஷனில் காட்டும். ஸோ கிஃப்ட் ஷாப்பு, தென் பர்சனலைஸ்ட் கிஃப்ட். ஸோ கிஃப்ட்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ நீங்கள் அதெல்லாம் போட்டுக்கலாம். யூனிக் கிஃப்ட்ஸ்.
ஸோ இங்கே பாருங்கள், கீழே நமக்கு வந்து நிறைய இப்போ அதுவே காட்ட ஆரம்பிச்சிச்சு கிஃப்ட்ஸ் சம்மந்தமாக. ஸோ யூனிக் கிஃப்ட்ஸ் இன்னும் நீங்கள் ஆர்ட்னு போட்டிங்கன்னா, ஸோ கிளாஸஸ் எடுக்கிறப்போ நான் இந்த மாதிரி ரிலேட்டடான ஆடியன்ஸ் தான் சூஸ் பண்ணேன். ஸோ போட்டோன்னா நமக்கு அது ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது அப்படின்றது நமக்கு சஜஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டில் காட்டும். ஸோ வி கேன் சூஸ் ஃப்ரம் தட். ஸோ திஸ் இஸ் த டைப். நம்ம வந்து இப்படி தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸஸ் சூஸ் பண்ணணும். ஸோ ஏற்கனவே இதை பற்றி அட்லீஸ்ட் ஒரு 50% இல்லை 20% நாலேஜ் இருந்தால் கூட அவங்களுக்கு நம்மளோட சர்வீஸோ இல்லை நம்மளோட ப்ராடக்ட்ஸோ போயிட்டு காட்டுறப்போ அவங்க வாங்கக்கூடிய சான்சஸ் ஹையர் ரேதர் தேன் அதை சுத்தமாக தெரியாமல் அதை பற்றி ஐடியாவே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு காட்டுறதை விட அதை பற்றி ஏற்கனவே நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு காட்டுறதுக்கு நமக்கு வந்து லீட்ஸ் நிறையாவே கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ இது வந்து நான் இப்போ உங்களுக்கு ரெசனுக்கு காமிச்சேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ டார்கெட் ஆடியன்ஸஸை இதில் போய்ட்டு சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ரெசன் சம்மந்தமாக ஆட்ஸ் ரன் பண்ணுறப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரீவியஸ் ஸோ இந்த கிளாஸஸ்க்கு நான் வந்து ஆட் ரன் பண்ணியிருப்பேன்ல, ஸோ அதில் போயிட்டு நான் உங்களுக்கு லேட்டர் ஆன் காட்டுறேன். ஸோ தனியாக அது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வேறு செட் ஆஃப் இது காட்டுறேன். இப்போது எக்ஸாம்பிள் ரெசனாட் இல்லாமல் வேறு எதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை பண்ண போகிறீங்க, அதுக்கு நம்ம ஆடியன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றத எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொன்று காட்டுறேன் உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு டிஷர்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ யூ கேன் ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட். ஸோ டிஷர்ட்னு டைப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஏகப்பட்ட டிஷர்ட்ஸ் ரிலேட்டடான இது காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் டிஷர்ட்ன்றதை சூஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ கிளாத்திங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, தென் ஷர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அப்போ டிஷர்ட்டுமே பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆன்லைனில் ஷாப் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஷாப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு டிஷர்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில டார்கெட் ஆடியன்ஸஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன டொமைன், ஸோ டொமைன் மீன்ஸ் நீங்கள் எதை வந்து பண்ணுறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் நீங்கள் வந்து ஏற்கனவே வேறு எதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கிஃப்ட்ஸும் டைப் பண்ணி ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சஜஸ்டட் ஆடியன்ஸை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ டார்கெட் ஆடியன்ஸஸ் கரெக்டாக சூஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியல, நான் கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை இன்கேஸ் உங்களுக்கு இது தெரியல, இதை தாண்டி நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கு நம்ம எப்படி சஜஸ்டட் ஆடியன்ஸ் டார்கெட் ஆடியன்ஸ் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் இதுவே சூஸ் பண்ணிக்கிறேன், டிக் கொடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஏஜ் அண்ட் ஜெண்டர். ஸோ மேலே மட்டும் டார்கெட் பண்ண போகிறீங்க இல்லை ஃபீமேலும் டார்கெட் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து நான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ எப்போவுமே நான் வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஸோ 40 to 45 தான் கொடுப்பேன். பிகாஸ் அதுக்கு மேலே அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா யாரும் மொபைல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போது மேபி நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்கள போய்ட்டு ரீச் பண்ணுறதை விட நம்மளோட ஆடியன்ஸஸ் எந்த அளவுக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொண்டுட்டு போகிறோமோ அப்போ நமக்கு லீட்ஸ் ஜென்ரேட் நிறையவே கிடைக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே மேக்ஸிமம் 40 to 45 ரேஞ்ச் தான் கொடுத்துப்பேன். ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லாத்தையுமே சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் டிக்குன்றதை மேலே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வினி கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் என்ன சூஸ் பண்ணேன் ஸ்பெசிஃபிக் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்றது இங்கே காட்டும் பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை ஜஸ்ட் ஒன் டைம் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுட்டாலே போதும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அது ரிலேட்டடாக ஆட்ஸ் ரன் பண்ணுறப்போ நீங்கள் ஜஸ்ட் போய்ட்டு அந்த ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டுன்றதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பட்ஜெட். ஸோ இது நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 84 rupees காட்டும் ஒன் டேக்கு. பட் இதுவே நீங்கள் வந்து கண்டினியூஸாக கொஞ்சம் ஆட்ஸ்லாம் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வந்து ஒரு 160 to 170 ரேஞ்ச் வரும்னு காட்டும். பிகாஸ் எனக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி 84 காமிச்சிது. பட் இப்போது அகெயின் பார்த்திங்கன்னா அது அரௌண்ட் ஒரு 160 to 170 காஸ்ட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ண அதுக்கான லிமிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு போகும். பட் 160 அதை தாண்டி போகாது. ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் 84. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 84ன்றது உங்களுக்கு டாக்ஸஸ் ஆட் பண்ணி பர் டேக்கு 100 rupees கணக்கு வரும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 2 days ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆடியன்ஸஸ் ரீல் போட்டு இல்லை போஸ்ட் போட்டு உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ரீச் நிறையா கிடைக்குது அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ நான் 84 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் டியூரேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ டியூரேஷன்ன்றது நம்ம எத்தனை டேஸ் செலக்ட் பண்ணுறோமோ அத்தனை டேஸ்க்கு அவ்வளோ ருபீஸில் நம்மளோட ஆட்ஸை ரன் பண்ணுறது தான் இந்த டியூரேஷன் செட் பண்ணுறது. ஸோ ரன் அன்டில் பாஸ் அப்படின்னா ஸோ அது மட்டும் ஆட் ரன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அதை பாஸ் பண்ணுற வரைக்கும் உங்களோட வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அந்த ஆட் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான். ஸோ எப்போவுமே நீங்கள் அதை சூஸ் பண்ணுறத விட கரெக்டான டியூரேஷன் செட் பண்ணி சூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டான திங்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் 1 டே இல்லை 2 டேஸ், ஸோ மேக்ஸிமம் இதை தாண்டி போக தேவையில்லை. இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஆடை வந்து ஷார்ட்டாக ப்ரிவ்யூ பண்ணி காட்டும். நம்ம என்ன கோல் சூஸ் பண்ணியிருக்கோம், நம்மளோட ஆடியன்ஸஸ் என்ன, அண்ட் நம்மளோட பட்ஜெட் என்ன அப்படின்றது எல்லாமே நமக்கு காட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு 200 ரேஞ்ச். ஸோ டாக்ஸஸ் 30 ருபீஸ் கிட்ட வரும். ஸோ ஆல்மோஸ்ட் டோட்டல் பார்த்திங்கன்னா 198.24 ருபீஸ் நம்மளோட இப்போ நம்ம ஆட்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட். சரிங்களா? ஸோ இப்போது பூஸ்ட் போஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அது கொடுக்கறதுக்கு முன்னாடி பேமெண்ட் மெத்தட் பாருங்கள் மேலே. அதில் நம்மளோட வேலெட்டில் 0 ருபீஸ் இருக்குது. ஸோ நம்மளோட வேலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ இப்போது ஆட் ஃபண்ட்ஸ் போங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆட் ஃபண்ட்ஸ் போனப்போ நமக்கு எடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி காட்டாது அது. ஸோ அது வந்து வேறு மாதிரி தான் காட்டும். பிகாஸ் நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய இது ஸோ ஆல்மோஸ்ட் நான் என்னோடய 2 அக்கௌண்ட்டுமே நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்னால் புதுசாக இந்த ஒரு விஷயத்த மட்டும் என்னால் செட் பண்ணி காட்ட முடியாது. பட் நான் அது உங்களுக்கு எப்படின்றத சொல்லிட்டேன். பட் ஸ்டார்டிங்கில் என்னடா இதெல்லாம் கேட்குறாங்களே, இதெல்லாம் பண்ணியே ஆகணுமான்ற டவுட் வரும். ஸோ ஸ்டார்டிங்கில் நானுமே அந்த மாதிரி தான் பண்ணி நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே இதெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் லேட்டர் எனக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய வந்து ஓகே நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணது தான் அந்த ஒரு விஷயமே. பட் அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சிது. ஸோ இதுக்கப்புறம் என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ ஆட் ஃபண்ட்ஸ் என்ன இருக்குல்ல, ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட நேம் கேட்கும். உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ், இல்லை உங்களோட பிஸ்னஸ் அட்ரஸ், ஸோ இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் கேட்கும். தென் உங்களோட பிஸ்னஸ்க்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்கும். ஸோ இல்லை ஸோ நம்மக்கிட்ட மோஸ்ட்டாக இருக்காது. ஸோ அது இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுக்கும் இல்லை, இந்த அக்கௌண்ட் நம்ம தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் மாதிரி தான் நம்மளோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கேட்குறது. ஸோ அதை வச்சு எதுவும் ப்ராப்ளம்லாம் ஆகாது. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். ஸோ உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேஜுக்கு போயிடும். ஸோ ஆட் ஃபண்ட்ஸ். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை யூபிஐ அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடியை வந்து நீங்கள் போடலாம். ஸோ எஸ் இதில் தான் உங்களோட யூபிஐ ஐடியை போட்டு வெரிஃபை கொடுத்துட்டு ப்ரோசீட் கொடுத்திங்கன்னா, இப்போ ஜிபேயில் கொடுத்திங்கன்னா உங்களோட ஜிபேவை போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட் ரெக்வஸ்ட் வந்து வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து இந்த பேஜ்க்கு வந்தீங்கன்னா அது ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து க்ளோஸ் ஆகிட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு வந்து அது போகும். ஸோ போனதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ரீலோ இல்லை போஸ்ட்டோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் ஆகிடும். ஸோ அக்செப்ட் ஆகிட்டு நம்மளோட போஸ்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட ரீலாக இருக்கட்டும், அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. பிகாஸ் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்குது, டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பொலிட்டிக்ஸ் பற்றி, சோஷியல் இஷ்யூஸ், ஸோ அண்ட் அதர் நிறையா திங்ஸ் இருக்குது. ஸோ அந்த இப்போது நீங்கள் கேம்லிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்மளால் ப்ரொமோட் பண்ணி இந்த மாதிரி ஆட்ஸ் ரன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் ஏதாச்சும் சொல்லக்கூடியாத வேர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதாவது நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி ஆட்ஸ்லாம் ரன் பண்ணுறீங்கன்னா ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் ஒரு 4 or 5 டைம்ஸ் சேம் விஷயத்தை ட்ரை பண்ணுறப்போ உங்களால் ஆட்ஸே ரன் பண்ண முடியாது. பிளாக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பிகாஸ் என்னோட ஒரு அக்கௌண்ட் அந்த மாதிரி தான் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே அது அப்படியே பிளாக்ல தான் இருக்குது. அது வந்து எதுவுமே பண்ண முடியல டோட்டலாக. பட் இதுக்கே நம்ம அந்த அளவுக்குலாம் பண்ணலை எதுவும். பட் அவங்களுக்கு வந்து நம்ம தப்பான இதை யூஸ் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு நம்மளோட அக்கௌண்ட்டையும் இதை வந்து ஆட் ரன் பண்ண முடியாதுன்னு பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில இது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கொடுக்குறப்போ உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் அண்டு
டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னது வேணால் இது வந்து இவ்வளோ பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பட் அகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் அது பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தான் இவ்வளோ டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு செகண்ட், தேர்ட், ஃபோர்த் டைம் பண்ணுறப்போ உங்களோட டைம் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஜஸ்ட் ஏற்கனவே நம்ம டாக்குமெண்ட் ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி வச்சுருக்கப்புறம் ஜஸ்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆட் ரன் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ப்ராடக்ட் சர்வீஸாக இருக்கட்டும் நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸ்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நான் கிளியராக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இது ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ.